வராங்க வீட்டுக்கு உள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பொம்மையை கட்டி கொளுத்துறாங்களே சாமி, அது என்ன அவ்வளோ பெரிய செய்ய வேண்டிய விஷயமா அது? ஆமாம், ஏன்னா நீ போனீங்கன்னா ரோட்டில் சும்மா போகிறதில்ல, என்னால் கட்ட முடியல. அந்த கண் திருஷ்டி போனதுக்காக அந்த பொம்மையை கொளுத்துறான். நீ சொன்னது அந்த பொம்மையோடு எரிஞ்சு போட்டோன்னு கொளுத்துறான். சொல்லு. அது ஒரு பூசணிக்காய் வடிக்கிறாங்க, அது எல்லாமே அதில் சேர்ந்தது தான். ஒரு பூசணிக்காய் வச்சு அந்த ரோடெல்லாம் வழி அது போகிற எத்தனையோ பேர் அதனால் பாதி போகிறது, அதையும் ஒன்று வட்டி விட்றாங்க. ஆமாம், ஒற்றா ஓரமாக போடணும். ஏன்னா எல்லா திஷ்டியும் எடுக்கிற சக்தி பூசணிக்காக தாங்குது. எல்லா திஷ்டியும் எடுக்கிற சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு தாங்குது. எல்லா திஷ்டியும் எடுக்கிற சக்தி சூறக்காய்க்கு தான் இருக்குது. ஆனால் ஒரு சொரக்காய் எடுத்துன்னு வந்து உடைக்கிறான்னா இல்லை, இதை மட்டும் ஏன் உடைக்கிறான் தெரியலையே. தெரியாது, எதானா கேட்டுன்னுக்கிறீங்க. இதெல்லாம் மனுஷனுடைய கண் பார்வை இருக்குது. போனீங்கன்னா ஒரு முருங்கை மரத்தில் செருப்பாக கட்டி வச்சிருப்பான், தெரியுமா? அதில் வீட்டுக்குள்ள இருக்குது, அது கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு கட்டி வச்சுக்கிறான்? அதுதான் முருங்கை உடைக்கிறச்சா செருப்பு அடிக்கிற கை வச்சுன்னா நான் செருப்பாலேயே அடிப்பேன் சொல்கிறதுக்கு பதிலாக கட்டி வச்சுக்கிறான். தென்னை மரத்தில் தொடப்பு கட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பான். இல்லை யார் நீனா தொடப்பு தலையே அடிப்பண்றதுக்கு. அது மாதிரி என் வீட்டை பார்த்து கண்ணு பட்டுதுன்னா இந்த காயாலேயே உன்னை அடிப்பண்றதுக்கு ஒடிச்சுன்னுக்கிறான். அதனால் உனக்கு அதுக்கு எத்தனை வீடு கட்டிக்கிற? நான் எங்கள் வீடு கட்டிக்கிற இடத்துல கட்டால கட்டின ஒன்று பார்த்து ஓமல் பட்டுனுக்குற. அப்போ எவ்வளோ திருஷ்டி வைப்ப பாரு. நீ சாதாரண ஆளே கிடையாது. ஊரில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கண்ணு வைக்கிறது உனக்கு தான், நீ தான் போலுக்குது. அப்போ உனக்காக தான் உன் பொம்மை கொளுத்தின்னுக்கிறான் பொழுது ஓயாம. சொல்லு. சரி சாமி, இந்த நீ கட்டுறத பாருப்பா. ஊரில் 5 அடி கட்டுறான், 10 அடி கட்டுறான், எத்தனை கட்டி போகிறான். நீ எப்போ நான் பாரு பல வீடியோவில் சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் 10 அடிக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பான். இவன் ஓலை கொட்டா போட்டுன்னு மழை பெஞ்சா ஒழுவுவான். இவன் கொட்டாவை சரியாக கட்ட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியே சொல்லியிருப்பான். வரோம் அவர் என் சொந்தக்காரத்தாங்க, அவர் 3 கப்பல் இருக்குதுங்க, 4 ஏரோப்ளைன் இருக்குதுங்கன்னுவான். ஆனால் இவனை யோசிக்க மாட்டான். உன்னை யோசிக்க கற்றுக்குங்கப்பா, அதை தானே சொல்லிங்கிறேன். ஊரை பார்க்காதீங்க, உங்களை யோசிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஊரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு பிடிக்குங்கன்ட்டு கேட்கவே மாட்டேன்றீங்களே. எவ்வளோ சொன்னால் திருப்பி திருப்பி ஊர் கதையை தானே எடுத்துன்னு வரீங்க. எங்கேயாவது யாராவது கடவுள் கதையை பற்றி பேசுனீங்களா? கடவுளை எப்படி அடையிருந்தீங்களா? ஒருத்தரும் பேசலை. எல்லாம் அவங்கவுங்க ராமாயணம் தான். நான் சினிமா கதை தான் எழுத போகிறேன் இனிமேல். இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு ஸ்டுடியோ வாய்க்கலான்னுக்கிறேன். சொல்லுங்கள். இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்குது சாமி, ரெண்டு. அந்த அரச மரம் வேப்ப மரத்துல நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்துன்னுக்கிற மாதிரி அது. அதான் அதில் அந்த 2 மரத்தை வச்சு அந்த மாங்கல்யம் பூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது 2 மறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிற மாதிரி அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்குது. அதை சுத்தனா பொண்டாட்டி செத்து போனவனுக்கெல்லாம் திருப்பி கல்யாணம் நடக்கும். அதை சுத்தனா புருஷன் செத்து போனவனுக்கு திருப்பி புருஷன் கடிப்பான்ட்டு சுற்றின்னுக்குறாங்க. அதில் ஊஞ்சல் கட்டுறாங்க, அந்த தொட்டியல் கட்டுறாங்க. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அதனால் அங்கே 2 சேர்ந்துக்குது. அதில் கட்டி வச்சா 2 குழந்தை பிறக்கும்ன்ட்டு கோசம் கட்டுறான். அடப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க வேண்டியது இல்லை. இப்போ அது மூட நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை எதுவோ அதை செய். நீ இன்னொருத்த நம்பிக்கையை நீ தடுக்காத. அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான். உன் நம்பிக்கை எதுவோ அதை செய்துட்டு போ. இன்னொருத்த நம்பிக்கை நீ ஏன் போகிற? ஊர் விஷயத்துக்கு நீ போவாத, உன் விஷயத்த பாரு. நீ நல்லா இருக்கணும்னா சரி சாமி. நம்ம ஊர் விஷயத்துக்கு போனால் நீ அஞ்சு போடுவ ஊரை யோசித்து. இப்போ நம்ம விவசாய நிலத்துக்கு போகிறோம் சாமி. அங்கே சில உயிரினங்கள்லாம் போகுது. கொள்ளு. அதுக்கு முன்னே நம்ம போகும்போது இந்த பாதத்துக்கு வராத முன்னே நம்ம அதை அடிக்கக்கூடிய குணம் அந்த இது ஓட்டி அடிச்சிருந்தோம். இப்போ போகும்போது நம்ம அடிக்கக்கூடிய வரல, நம்ம ஓட்டி விட்டாலும் போல, தண்ணி கூட மேலே துடைக்கிறோம் போகல, அப்படியே நிற்கிது. சரி. அது நமக்குள்ளே என்ன பண்ண, இதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய பாதையில் நான் இல்லை, கொஞ்சம் போனால் நான் தான் ஒதுங்கி போகிறோம், அது போக மாட்டேங்குது. சரி. அது நம்ம என்ன ஏற்கனவே அடிச்சதுன்ற ஒரு இதனால் பண்ணிடுற தப்பு இல்லை. அது குணம் அப்படி, உன் குணம் இப்படி. அதுக்கு தான் ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஒரு சாமியார் போய் ஆற்றுல குளிக்க போனார், 10 சீடனுங்களை இட்டுக்குன்னு. சாமியார் ஆற்றுல இறங்கிட்டார், சீடனுங்க மேலே நிற்கிறானுங்க. அந்த ஆற்று தண்ணியில் ஒரு தேல் ஒன்று அடிச்சின்னு வருது. சரி, சாமியார் குளிக்கிறதுக்கு முன்னே அந்த தேலை காப்பாற்றிட்டு குளிக்கலான்ட்டு அந்த தேலை அல்றாரு. அல்னா அந்த தேலை அவர் கொட்டுது. கொட்டின உடனே அவர் திருப்பி தண்ணியில் போட்டுறாரு. திருப்பி அல்றாரு, திருப்பி கொட்டுது, திருப்பி போட்டுறாரு. மேலே இருக்கிற சீடங்கன்னா முட்டாளுக்கு உருவாக்குறான் இவன். அதுதான் தேல் கொட்டுது. அச்சும் போகும்போது இதை ஏன் தூக்கி விட்டுக்கின்னு இருந்தாலும் கொட்டு வாங்கின்னுக்கிறான் அப்படின்ட்டு. அப்புறமா அதை எப்படியோ காப்பாற்றி மேலே கரையில் விட்டுறாரு. விட்டுட்டு கரையிற சீடன்னு கேட்குறாங்க, ஏன் குருவே இவ்வளோ முட்டாளாக இருக்கிற நீ? அது தேல், அதனுடைய குணத்தை அது காட்டுது, நீ ஏன் அதை போய் தூக்கினுக்கிற? அது அச்சும் போட்டுமன்னாரு. அது குரு சொல்கிறாரு, அதனுடைய குணத்தை அது காட்டுது, நான் குருன்ற குணத்தை நான் காட்டினேன்டான்றாரு.
அது மாதிரி நீ ஒரு ஆன்மீகவாதின்னு நீ அதை விட்டுட்டு போய்கினே இரு. அதாவது போக மாட்டேங்குது. அப்போ தண்ணி தொளிச்சு மேலே தண்ணி கூட வாரி அப்புறமா போயிட்டு நீ போன போயிட்டு இருக்கோம். நீ வரும்போது பார்த்தா உன்னை பொலி போடலான்னு பார்த்துருக்கோம். நீ அதை விட்டுட்டு போயிட்ட உடனே அது போயிட்டு இருக்கோம். குரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்ட்டு. அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன் நாள்லையும் நான் வந்து இலை போட்டு படைக்கிற பழக்கம் உண்டு. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் நான் கருப்பூர்த்தி ஏற்றிட்டு என்ன படையல் போடுமோ அதுக்காக படைப்பேன். இந்த உபதேசம் வாங்கினதுலேருந்து கருப்பூராட்டத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க. இவர் இதான் நமக்குள்ளே இறைவன் சொல்கிறதுனால இப்போ என்ன பண்ணு ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா குருவை. அப்போது நம்ம சாப்பாட்டை தான் வணங்கிட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நேற்று நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரும்போது எங்கள் படைக்கணும் வாங்கினாங்க. சரி இங்கே கும்பிடுங்கம்மா நான் வரேன் அப்படின்னா. சரி வர வேலைக்கு அவங்க படிச்சுட்டாங்க. ஏம்மா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விநாயகருக்கு படிச்சிங்களா? அது மாதிரி தான் செஞ்சேன். ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டை தான் வணங்குறோம். இது வரையும் நம்ம சொன்னது சாப்பாட்டை தான் வணங்கிட்டு சாப்பிட்டுங்கிறோம். அப்போ இறைவன்றது நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னதுனால அப்போ நாமளும் இவ்வளோ நாளாக தெரியாமல் தானே கும்பிட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சாமி. அது உண்மை தானே. இப்போ நம்ம கும்பிட்றது படையில் வச்சு சாப்பிட்றது அன்னத்தை தானே நம்ம வணங்குறோம். எல்லாரும் அன்னத்தை வணங்கி ஆகணும். இறை உணவு, இறை இறைவன் எதுக்கு வச்சுக்கிறான்? இறைன்னா தீனின்னு அர்த்தம். பறவைகளுக்கெல்லாம் இறைன்னா தீனி. மனிதனுக்கு இறைவன்னா கடவுள்னு அர்த்தம். அப்போது இறை இருக்கணும். இறை இருந்தால் தான் உயிரினம் வாழும். இறை இல்லாத உயிரினம் வாழாது. உயிரினம் வாழலைன்னா இறைவனே தெரியாது. அப்போது மனிதன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதுக்கு உணவு தேவை. அந்த உணவு ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்குது. மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவன் பயன்படுத்திக்கிறான். அப்போது இந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா மனிதன்னு ஒன்று இருக்க மாட்டான். உலகத்தில் மனிதனுக்கு பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று இருக்காது. பசின்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தியே இருக்காது. ஆனால் மனிதனில் மட்டும் ஆண் பெண் இல்லை, எல்லா ஜீவராசிகள்லையும் ஆண் பெண் இருக்குது. இரு பொருள் சேரலைன்னா இன்னொரு பொருள் உருவாகாது. இறைவனே அதனால்தான் சொன்னான் ஏகன். இறைவன் ஏகனா தனித்து இருக்கிற வரைக்கும் உலக ஏக்கம் இல்லாது இருந்தது. இறைவன் என்ன பண்ணான்? தன்னோட சக்தியை சேர்த்தான். இரு பொருள் சேர்ந்ததால் உலக ஏக்கம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருந்தால் தான் உலகத்தில் ஏக்கம். இது மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும். ஆனால் அத்தனை உயிரினங்களும் வாழணும்னா இறை வேணும், தீனி வேணும் அதுங்களுக்கு. அது ஒவ்வொரு மிருகத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பறவைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தீனியை உபயோகப்படுத்திக்குது. ஆனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான தானியங்களை படைச்சிருக்குது. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இவன் வாய் ருசிக்கு என்ன பண்ணுறான்? ஆட்டாக இருக்கிறான், மாட்டாக இருக்கிறான், கோழியாக இருக்கிறான், கொக்காக இருக்கிறான், நாயாக இருக்கிறான், நரியாக இருக்கிறான், எல்லாத்தையும் அறுத்து இவன் வாய் ருசிக்கு துண்ணுபுட்டு அதுக்கு இருந்த குணத்தெல்லாம் இவன் ஏற்றிக்கணும். எதை இவன் சாப்பிட்டானோ அதுக்கேற்ற குணங்கள் இவனுக்கு அமைஞ்சது. இந்த குணத்தால் இறைவனை மறக்கிறான். ஆனால் இறைவனை கும்பிட்றோன்னா ஆடை வெட்டுறான். எந்த கடவுள் வந்து இவங்ககிட்ட பேசுச்சு? எப்போ எனக்கு ஆடு வெட்டுறா, பொலி வெட்டுறான்ட்டு. அதனால் சொல்கிறான், மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பதற்கெல்லாம். இன்னொரு உயிரை வெட்டும் போது அது எப்படி துடிக்குது? ஒரு பீடி நெருப்பு பட்டுன்னா உன் உடம்பு துடிக்குது. ஒரு நெருப்பு தெரியாமல் காலை வச்சுட்டீங்கன்னா உன் காலெல்லாம் வெந்து போது துடிக்கிற. ஆனால் இன்னொரு உயிரை அறுக்கும் போது வெட்டும் போது அது துடிக்குது என்ற இரக்கம் உனக்கு இல்லைன்னு என்ன மனிதன்? அப்புறம் மனிதன்றவனே இறக்கப்படுவேன், எல்லா ஜீவராசிக்கும் உணவை கொடுக்குறவன். இந்த அதனால ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படின்றது மனிதனுக்கு முக்குணங்களாக இருக்குது. ராஜசம்னா என்ன அப்படின்னா, நான் தான், என்னால் தான் முடியும், நான் தான் எல்லாரை விட பெரிய ஆள் அப்படின்னு அகங்காரத்தோட சுத்தது ராஜசம். தாமசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, துன்றது, எந்த வேலை வெட்டியும் செய்யறது, தூங்கிறது, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறது தாமசம். சாத்வீகம், எல்லா உயிரும் என்ன மாதிரி உயிர் தான், என்னால் முடிஞ்சதை 4 உயிருக்கு கொடுக்குறேன். இல்லை 4 உயிருக்கு கொடுக்க முடியலனாலும் நான் யாருக்கிட்டும் வாங்கி சாப்பிட மாட்டேன், என்னோட நான் சாப்பிட்டு நான் இறைவனை தேடுறது சாத்வீகம். இந்த முக்குணங்களோடு இருக்கிற மனிதனுக்கு இந்த முக்குணங்கள் எதுலேருந்து உருவாகுதுன்னா இவன் உணவு பழக்கத்திலேருந்தே உருவாகுது.
அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னா மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்பட்டான்னா தெய்வ வழிபாட்டுக்கு நல்லா போக முடியும். இப்போ ஒரு கோவிலுக்கு போகணும், நீ நல்லா கறி மீனை சாப்பிட்டுட்டு போவியா, உன் மனசே உனக்கு இடம் கொடுக்காது, அருவெறுப்பாக இருக்கும். என்னடா நம்ம கவிச்சு சாப்பிட்டோம், கோயிலுக்கு எப்படா போகிறதுன்ட்டு. அப்போது யாருமே சொல்லாதே தனக்குள்ளே ஒரு அருவெறுப்பை உண்டாக்கிக்கிற உணவை நம்ம சாப்பிடலாமா? அதனால் அந்த சாத்வீக உணவை சாப்பிடுங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு உணவுகள் படைச்சிருக்குது, நமக்கு 1000 தானியங்களை படைச்சிக்குது. அதை உணவாக பயன்படுத்திங்க, நல்ல சத்தும் கிடைக்கும், நல்ல அறிவும் வளரும். எவ்வளோ மொட்டுத்தனமான பொருள் கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறதை துண்ணும் போது நமக்கு அதனுடைய சிதையிலேருந்து தான் ரத்தம் உருவாகுது. அதனுடைய குணங்கள் தான் நமக்கு உருவாகும். அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்கள் இருக்கும். அதனால் சாத்வீக உணவை சாப்பிட பழகுங்க. அது நல்ல அறிவை வளர்க்கும், நல்ல கூர்மையான புத்தியாக இருக்கும், நல்ல செயல்களில் ஈடுபடுவீங்க. தெய்வ பக்தியை மனசில் சுமங்க. மனிதன்றவனே இந்த மனித உடல் அமைஞ்சதை தெய்வத்தை வழிபட தான். மற்ற மிருகங்களுக்கு தெய்வங்கள் தெரியாது, மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம். ஏன்னா எல்லா மிருகத்திலையும் தெய்வத்தினுடைய சாயல் இருக்குது, மனிதனுக்குள்ள தெய்வமே இருக்கிறான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எல்லா மிருகமும் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா இறைவனுக்கு அடுத்தபடி அமைஞ்ச உடல் அமைப்பு இந்த மனிதனுக்கு தான். இந்த மனிதனுக்குள்ள தான் இறைவன் இருந்து உலகத்துக்கு பல செயல்களை செய்து பல பேர் அறிகிற மாதிரியும் நடந்துக்கிறான். அதே நேரத்தில் தீமைகளையும் செய்கிறான். தீமைகளை விட்டு நன்மைகளை செய்ய பழகுங்க.